ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தோட்டத்தை வீட்டில் பால் காய்ச்சிறது. காலையிலே 3 மணிக்கெலாம் எழுதுங்க. மணி வந்து 5 ஆக போகுது. அதுக்குள்ளே பாலை காய்ச்சி முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு நேரம் வந்து 7:30 மணிக்குள்ளே வரைக்குமே நல்லா தான் இருக்குது. 7:30 9:30 7:30 8:30 தெரில. அதுதான் ராவு காலமோ யமகண்டமோ ஏதோ வருது. எப்படியா இருந்தாலும் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் போகிறது ரொம்பவே நல்லது. இப்போல்லாம் காலையில் நேரம் நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், 3 மணிக்கு எழுந்துச்சி ஒரு குளியலை போட்டுட்டு எல்லாத்தையும் செட்டப்பாக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு குடி போகிறத வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம யார்ட்டையுமேலாம் சொல்லலைங்க. நம்ம அப்படியே அழகாக பாலை காய்ச்சி ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு விளக்கேற்றி வைக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு என்னால் முடிஞ்சு, ஏன்னா வந்து இது கிச்சன் தான், அதனால் அதுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். சரி, ஜாமான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சுருக்கேன், மாதுளை ஆரஞ்சு அதெல்லாம் மட்டும் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், திராட்சை ஒரு 1/2 கிலோ, அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு பூவு இது வச்சுருக்கோம், மஞ்சள் குங்குமம் இருக்குது. இது வந்து அரிகாலுக்கு வந்து மாலை, சும்மா சிம்பிளான மாலை, 2 பக்கமும் அப்படியே தொங்க விட்டுக்கலான்னு அரிகாலுக்கு இது சிம்பிளான மாலை. அதுக்கப்புறம் வந்து பூ வந்து சாமி ஃபோட்டோவுக்கு போடுறதுக்கு பூவு. இங்கே வந்து ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து அரிகாலில் வந்து சும்மா அப்படியே தோரணம் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு, மாவிலை தோரணம் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு சும்மா இந்த கோல்டு கலரில் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த தாம்பூலம் தான். இங்கே வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு தேவையானது, பொங்கல் வைக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையானது, அப்புறம் நல்லெண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு சூடம்பத்தி சாம்பிராணி நெய் அதெல்லாம் அந்த ஐட்டம் இருக்குது. பாத்திரம் தாங்க ஹைலைட்டே. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பாத்திரங்கிறது என்ன, எனக்கு பாத்திரத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக வாங்கணும் அப்படின்ட்டு இவங்க பாட்டிலே நம்ம பித்தளையில் சின்னதாக எடுத்துப்போம் இல்லைக்கே அப்படின்னாங்க. ஐயோ வேணாம் சாமி, சின்ன சின்னதாக சில்வர்லேயே கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னா. இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பானையும் ஒரு தட்டும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு பொங்கல் கிண்டுறதுக்கு ஒரு கரண்டி, பால் காய்ச்சறதுக்கு ஒரு கரண்டி, அந்த அது பாலுக்கு ஒரு குண்டான், அவ்வளோதான் பாத்திரம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே இருந்த குடத்தில் கொஞ்சம் பூ போட்டு தண்ணி ஊற்றி நிறக்குடமாக வச்சுருக்கேன். இந்த விளக்கு மட்டும் ஒன்று வாங்கினேன், இந்த பாருங்க. அப்புறம் விளக்கு வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல வைக்கிறோம் இல்லையா, அதனால் இந்த விளக்கு ஒன்று வாங்கிட்டோம். இது வந்து நம்ம பழைய ஸ்டாண்டு தான். பெரிய பெரிய குத்து விளக்குலாம் எடுத்து மேலே வச்சாச்சு. அதனால வந்து ஏன் பிரிச்சுக்கிட்டு அப்படின்னு வீட்டில் சும்மா சாமி மண்டத்தில் ஏற்றுறதுக்கு 2 குட்டி குத்து விளக்கு வச்சுருந்தேன்னா அதுலேயே எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து என்னென்னா புளி, துவரம்பருப்பு, உப்பு, அரிசி, மிளகா, இது 5 வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒத்தப்படை எண்ணெயில் 5 7 9 அப்படின்னு இது வைக்கலாம். அந்த பாக்ஸ் மாதிரி செம்படை மாதிரி அதில் வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கிண்ணம் புதுசு தான், இந்த பாத்திரத்தோடய வாங்கினது, அதில் மட்டும் இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னும் தவிடு வைப்பாங்க, நவதானியம் இந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம வந்து ஒரு 5 பொருளுக்கு மட்டும் வச்சுப்போம் அப்படின்ட்டு இதை வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் விளக்கு ஏற்றிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க வேண்டியதான். எப்படி இந்த வீடு குடி போகிறது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க. எப்படி நான் எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க விளக்கு, அதுக்கப்புறம் தான் நிறக்கூடும். அதுதான் நினைக்கிறேன், சாமி நாங்கள் ஏதோ செய்கிறோம், நீ தான் எடுத்து பார்த்துக்கணும். சரி, நம்ம விளக்கு எடுத்துகிட்டு அப்படி டக்கு டக்குன்னு போயிடும். நம்மளுக்கு டைம் அதிகமாக ஆகாது. ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு விளக்கு ஏற்றிட்டு பால் காய்ச்ச வேண்டியது தான். அதுதாங்க ஒன்று. அந்த அடுப்பு எப்படி எரியுது அப்படின்ட்டு எனக்கு நைட்லேருந்து தூக்கமே வரல. நானும் இப்படி பிறண்டு படுக்கிறேன், இப்போ அப்படி பிறண்டு படுக்கிறேன். ஏன்னா அடுப்பு புது மாடல் அடுப்பாக இருக்கா, அது வேற பயமாக இருக்குது. சரி வாங்க போகும். எல்லாம் வலது காலை எடுத்து வைங்க. இதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேங்க. பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வெத்தலை பாக்கு, கொஞ்சம் பூவு, அருகம்பூ. இது வந்து புத்தம் புது பிளேட்டு தான், அப்படியே எடுத்து இங்கே வச்சிரும். இன்றைக்கி அட்சய திருதிக்கு போகணும் அப்படின்னு நேற்று வரைக்குமே பிளான் இல்லைங்க. காலையில் வரைக்குமே பிளான் கிடையாது. ஒரு 6 மணி, சாயந்தரம் 5:30 6 மணி ஆணுச்சு. இன்றைக்கி நாளைக்கே குடி போயிடுமா அப்படின்னாங்க. சரி, நேற்று தான் வந்து இந்த வீட்டு வேலையுமே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள், உங்களுக்கு நான் அப்புறமா வெளிச்சத்தில் காட்டுறேன். எல்லாமே வந்து ஒரு கோட்டிங் விட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வேலைங்கிறது இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அழுக்கு பண்ணுறது தான் வேலை.
நானும் இந்த வீடு கட்டினதுலேருந்து எப்படா அதில் அந்த அடுப்பை பற்ற வைப்போன்னு ஒரு நாளும் காத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பாட்டு போட்டு விட்டுட்டாங்க. நம்ம ஊரில் காவடி வரப்போகுது இல்லையா, அதனால் இனிமேல் டெய்லி வந்து எங்கெங்கே வைக்கணும், இப்படி வச்சிருவா, இங்கே வச்சிட. இந்த ஒரு நாளுக்காக தானே காத்திருந்தாய் பாலகுமாரா. வர 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 பிடிச்சிக்கிட்டு 2 பக்கமும் தணல் போனுச்சுன்னா வைங்க. நீங்க வைங்க. ஏன் இன்னும் சுடக்கூடாது. எப்படி எடுத்தீங்க? 2 பக்கமும் பிடிச்சி தணல் 2 பக்கமும் வந்தாதாங்க என் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தானே? 2 பக்கம் புகை வருது தெரியுதா? இன்னும் அடுப்பு பிடிக்கல, லைட்டாக இப்போ தான் எரியுது. ஓலெல்லாம் வச்சு பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். இங்கேயாப்பா இன்னைக்கு வந்து பாப்பா தம்பி 2 பேருக்குமே ஸ்கூலுங்க. 30 வரைக்கும் மேவா ஏப்ரல் 30 வரைக்கும் பாப்பா தம்பிக்கு ஸ்கூல். இடையில ஒரு 15 டேஸ் போல் லீவ் விட்டாங்களா, அந்த லீவ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி இப்போ எல்லாருக்குமே மெட்ரிக்லாம் வந்து லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு தான் இப்போ ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க இதெல்லாம் இப்போ சக்கரை பொங்கல் பால் காய்ச்சி முடித்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்துகிட்டு போறியா? ஏன் டீ போடுறேன், இட்லி எடுத்துகிட்டு போறியா? சரி, இட்லி காலையில் இட்லி சாம்பார் அதெல்லாம் வச்சிடலான் இருக்கோம். இந்த சாரீலாம் புதுசு கிடையாதுங்க. இது எடுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். இது மதுரையில் எடுத்துகிட்டு வந்தாங்க பர்த்டே அப்போ. வேனுக்கு வேலை பார்க்க போனாங்களா, அப்போ வந்து இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏற்கனவே ஈரோடு இப்போ முதல் ஃபங்க்ஷன் அப்போ கட்டியிருந்தேன், அதோட இப்போ தான் கட்டுறேன். எப்படி எரியுது பாருங்க, நல்லா தகதகன்னு எரியுது. எனக்கு ஒரு டவுட், இங்க நல்லா எரியுது, இந்த பக்கமும் லைட்டா தணல் வரா மாதிரி இருக்கு. உள்ள போகலன்னு நினைக்கிறேன். எப்படி எரியுது பாத்தீங்களா? சூப்பரா எரியுதுங்க. கட்டை உள்ளதுல நாங்க இப்படி எரியுது. வர இதையும் உள்ள இது பண்ணி விடுங்க. இது கரெக்டா இருக்கு. கேப் இருக்குங்க அந்த இதெல்லாம் உள்ள தள்ளு. இங்கிட்டா என்னங்க நெருப்புலாம் வெளில வருது. இது பாத்திரத்தை வச்சோன்னா எல்லாம் நீ முனையிலே பத்த வச்சிட்டீல. அதுதான் எனக்கும் தெரியல. அது கரெக்ட் ஆயிட்டு. இங்க உங்களுக்கு தெரியுதா? அந்த இதுல வந்து கேப் எதுவும் இல்லை, இந்த இதுல வந்து கேப் இருக்கு. இது எரியுதாங்க? போது பிடிக்கல. தெரியுதா? என்னங்க இது, புகை கூண்டு வச்சு புகை இல்லாத அடுப்பு போடணும்னு பார்த்தா புகை தான் அதிகமா வருது. உதாங்குளம் எடுத்துறாங்கய்யா. என்னது? அதான் அதில் யாக குண்டெல்லாம் வளர்க்கல இல்லையா? அந்த பக்கம் எரியுதாங்க? அந்த பக்கம் எரியுதா? அதான் பெரிய குண்டானுக்கு தான். எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் வைக்க மாட்டோம் இல்லையா, எல்லாம் அண்டா பெரிய குண்டானாதான் இருக்கும். அதனால ஆமா, இங்க பாருங்க. அப்ப இவ்வளவு புகை வெளியில வந்து உள்ளேயும் அந்த புகை வருதா? என்னடா கொடுமை.
வெளியில் போகுதுங்க, வெளியில் போய் உள்ளே வருது புகை. இப்போ எரியுது. இப்போ பிடிச்சிக்கிச்சுங்க. பால் ஊற்றிட்டுமா? இந்த பாருங்க, இதில் வந்து லைட்டாக கேப் இருக்குது. ஆனால் நெருப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. கேப் இருக்கிறதுனால அந்த பக்கம் புகை லைட்டாக வருது. இதுக்கு ஆனால் வரல, கொஞ்சமாக தான் தணல் போகுது. நான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கு. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ புகை குறைஞ்சிருக்கு. அப்படியே எங்கள் புகை கூண்டில் போய் பாருங்களேன் எந்த அளவுக்கு புகை வருதுன்னு. என்ன வெடிக்குது என்னன்னு தெரியலையே. செஞ்சாலும் செஞ்சிருப்ப. பூண்டு வெடி, ஊசி வெடி, அணுகுண்டே தூக்கி போட்டாலும் போடுவேன் நீனு. பெரிய குண்டா வச்சாதான் நம்மளுக்கு புகை இல்லாத அடுப்பு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல வந்து ஒரு 15 நாளைக்கு பாட்டு சத்தமாக தாங்க இருக்கும். சித்திரை 15 நம்ம ஊர்ல தீமிதி திருவிழா. அது வரைக்கும் கொஞ்சம் பாட்டு சத்தமாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் பேசுறது காதில் உழுவுன்னு தான் நினைக்கிறேன். உழுவும்ல? உழுவும். சரி வாங்க, அரிசி கொஞ்சம் தான், ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு என்னங்க, ஏன்னா நம்மளுக்கு பானை குட்டி பண்ண தானே, அன்னைக்கு மாதிரி குண்டானில் மாற்றி கிண்ணத்தில் மாற்றி ஆகிடுப்போது. அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். வாங்கம்மா ரசத்தி. என் பிள்ளைகுட்டிலாம் 6 மணி 7 மணிக்குள்ளேயே கிளம்பி நிற்கிதுவாங்க. 6:45 காலையில் எழுந்திரிக்கல. நாங்களும் 4 மணிலேருந்து தார்குச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம், எழுந்திரிக்கல. பொங்குது. பால் பொங்கல் அதுதான் பொங்கிடுச்சு. அந்த பக்கம் தான் ஊற்றுது. இறக்கிடலாமா? ஜீனி எடுத்துருவாமா. ஓடுறா. டீ கடை. இங்கே வச்சிருவா. என்ன ஏன் அது எப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்க எத்தனை முட்டு வச்சுருக்கோன்னு. மடியே இட்லி பானை எடுத்துருவாடா. எடுத்துருவா. இட்லி பானை போட்டுட்டா பசங்களுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிட்டு டைம் என்ன? 7:15. ரெடிங்க. புகையில அடுப்பு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம வீட்டில் இங்கே வந்து 4 பக்கமும் ஜன்னல் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. அடைச்சி இருந்தோம், முடிஞ்சிருச்சு. சூரிய பகவான் வந்து விட்டார். உங்களுக்கு ஜீனி போதுமா? எனக்கு நான் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். பால் காய்ச்சணும் இல்லையா, நம்மளுக்கு வந்து பாலாலாம் பிடிக்காது. என்றைக்குமே உடம்பு சரியில்லைனா கூட பாலெலாம் குடிக்கவே மாட்டேன். அதிலே காஃபி தூள் போட்டு குடிச்சிட்டோம். நல்லபடியாக படைச்சாச்சு. 7:20 கரெக்டாக 7:20 மணி அடித்து எல்லாம் சூப்பராக படைச்சாச்சு. அது என்ன, இந்த அடுப்பு வந்து நம்ம நார்மல் அடுப்பாக இருந்தால் எப்பயோ பொங்கியிருக்கலாங்க. இந்த அடுப்பை வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் தணல் ஒரு பக்கம் நம்ம ரைட் சைடு உள்ள அடுப்பு தணல் போகுது. இந்த சைடு வந்து அதுக்கு ஆக்சிஜன் பத்தலைங்கிறாங்க இவங்க. அதான் என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். நல்லா தான் எரியுது. நம்ம சின்ன குண்டானா வைக்கவும் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ இட்லி வச்சுருக்கோம். இட்லி ஒரு ஈடு எடுத்தாச்சு, இன்னொரு ஈடு ஊற்றிருக்கேன். அது அப்படியே பார்ப்போம். நல்லா பழகியாச்சுன்னா, ஏன்னா கீழே நம்மளுக்கு சாம்பல் இல்லை, நெருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அதனால ரொம்ப கீழே இருக்கா, தணல் மேலே பிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 நாள் கழிச்சு தான் சாம்பார் இல்லைன்னுமா. அதுதான் இதுக்கப்புறம் பசங்களுக்கு சாம்பாரும் சட்னியும் வைக்கணும். இப்படியெல்லாம் என்னால் சத்தியமாக செய்யவே முடியாது. பாருங்க, ரொம்ப வந்து வேர்வை தாங்க முடியல. சூரியன் எப்படி அடிக்குது பாருங்க, நேராக வீட்டுக்குள்ளே புகை. இந்த பக்கம் புகைக்காக எரியுது அடுப்பு. அதான் சூடானா கையை வச்சா நல்லா சுடுது.
இட்லி கணக்கு பண்ணுறேன், இது பொங்கல் வேறு இருக்குல்ல. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஒரு மணி நேரம் பம்புற மாதிரி சுற்றி இப்போ வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா கேமரா வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம சமைச்சோன்னா சுத்தமாக எனக்கு அந்த பசங்களை அனுப்பி விடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வராது. அதனால் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சாப்பாடும் காலை டிஃபனும் செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு 4 இட்லி எடுத்துருக்காங்க. ஒரு இட்லி பானை அவிச்சு எடுக்கிறோம்ல, அதுக்கு வந்து 20 இட்லி வரும். மொத்தமாக இப்போ 80 இட்லி போல் எடுத்திருக்கேன். பசங்களுக்கும் இட்லி தான் இன்றைக்கி, சாப்பாடெலாம் சமைக்கல. இட்லி சாம்பார் கார சட்னிலாம் வச்சு கொடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து ஏன் இவ்வளோ இட்லினா, வயலில் வேலை நடக்குது இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 4 நாளாக சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். மதிய சாப்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், காலை சாப்பாடும் இட்லி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 9 மணிக்குள்ளே நான் காலை சாப்பாடு கொடுத்து விட்டுருவேன். மதிய சாப்பாடு அது மாதிரி 1 மணி கரெக்டாக. அது இந்த மதிய 1 மணிக்கெலாம் நான் கொடுத்து விட்டுருவேன். 2 மணிக்கு தான் அவங்க கரை ஏறி சாப்பிட்றாங்க. இப்போ என்னால் செஞ்சுருக்கேன்னா, சாம்பார் ரெடி ஆகிட்டு சும்மா அடுப்பில் அப்படியே கிடக்கு. இந்த பக்கம் வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து கார சட்னி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து 2 கப்பு பொங்கல் வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே எடுத்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டா சாப்பிட்ருவாங்க. நம்ம வீட்டில் வந்து இன்னும் ஒரு 3 பேர் மட்டும் சாப்பிட்ணும். பசங்க, காவியா எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இந்த மாவு திறக்கணும். போதும் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்களா? அப்போதாங்க காட்டு. எனக்கெல்லாம் சாம்பார்லாம் வந்து அப்படி நீச்சல் அடிக்கணும். இட்லி 2ம் எனக்கெல்லாம் சாம்பாராக இருந்தாலும் சரி, தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி குளிக்கும். அங்கே ஒரு ஆள் பாருங்க, காவியா 2-3 இட்லிக்கு தட்டு ஃபுல்லாக சலும்புது காவியா அம்மா சாப்பிடும்போது. சரி, அவ்வளோதாங்க. என்ன லூஸாக இருக்கு, மூடி மாத்தினீங்க நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. நல்லது. இது வந்து இட்லி 4 பேர் சாப்பிடணும். நீங்கள் அத்தை 2 பேரும் அதெல்லாம் இறக்கி போட்டுருணும். காலை சாப்பாடு எங்களுக்கு சிறப்பாக முடிந்து விட்டது. இன்றைக்கி இதில் மதிய சாப்பாடுன்னு சமைக்கணும். இப்போதைக்கு நான்வெஜ்ஜு இந்த வீட்டில் வந்து ஏற்றுக்கப்படாது. ஏன்னா வந்து நம்ம விரதத்தில் இருக்கோம். 10 நாள் கழித்து தான் இதில் நான்வெஜ் தடபுடல் சமையல் எல்லாம் நடக்கும். இதுவும் சாம்பார் கிடக்கு. இதுக்கப்புறமும் ஒரு சாம்பார் வைக்கணும். சாம்பார் தின்னு ஒரு மாதிரி ஆகிடும் போல இருக்குது. காலை சாப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜாமத்தெல்லாம் கழுவி ஆகுதுங்க. அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மதியத்துக்கு நம்ம ஒன்று தான் கழுவிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போயே கழுவி வச்சாதான். இப்போ பாருங்க, புகையிலா அடுப்பில் எவ்வளோ புகை அடைஞ்சிருக்கு பாருங்க. இது ஏன் இந்த அளவுக்கு ஆணுச்சுன்னா, ஒரு அடுப்பு தான் நல்லா எரிஞ்சுது, இன்னொரு அடுப்பு நல்லா எரியலன்னு இல்லையா, அதில் வந்து கல் முட்டு வச்சு தணல் வெளில வர மாதிரி வச்சிட்டோமா. அது என்னன்னா, சட்டியை பார்க்கவே கலரே மாறிடுச்சு. இப்போ நல்லா எரியுது. இப்போ வந்து அதே அடுப்பில் நெருப்பு கடந்துச்சா, ஒரு பக்கம் மட்டும் வேற வச்சு ஒலையை போட்டு அரிசியும் போட்டாச்சு. மதிய சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி கறியாகும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் விறகடுப்பில் யூஸ் பண்ணி பழகினவங்களுக்குலாம் இந்த கறிலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக சாம்பல் இல்லைன்னா அந்த மாதிரி மண் செங்காங்கல் இருக்கு இல்லையா, அந்த தூளை எடுத்து போட்டு விளக்குனாலுமே ஈஸியாக போயிடும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இது ஆகும், அதுவும் புகையிலாம் அடுப்பில் இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்லபடியாக காலையில் எழுந்து சூப்பராக பால் காய்ச்சி சிறப்பாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து தான் நீங்கள் சமையலெல்லாம் பார்ப்பீங்க. அதாவது விறகடுப்பு சமையலெல்லாம். அந்த விறகடுப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அங்கே வந்து க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். டாடா.